Taste the Daily. ஏன்னா நம்ம 1 நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம், டிவிலே பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். பட் 2 சூப்பரா இருக்கு. 3க்கு ஒரு லீட் கொடுத்திருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஈக்குவலான ஒரு நடிப்பு கொடுத்திருக்காங்க. யாருக்குமே இங்க கம்மி அதிகம்ன்றதே கிடையாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிரியா பவானி சங்கருக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு பாராட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்தியன் 2ல வந்துட்டு அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க. பட் இதுல அப்படி கிடையாது. அருள்நிதி சாரை பத்தி நான் என்ன சொல்றது, அவர் எடுக்கிற ஜானர் கிரைம் த்ரில்லர், அவருக்கு ஏத்ததுதான் இது. ஒரு ஹாரர் படம் கிரைம் த்ரில்லர்னா அவர்கிட்ட கொடுத்துடலாம் போல. அவர் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அவங்களுக்காகவே நீங்க பாக்கலாம். அருள்நிதி அண்ணனோட பெரிய ஃபேன் நானு. படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸா பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. பிரியா பவானி சங்கர் ஆக்டிங்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அருள்நிதி அண்ணன் பிரமாதமா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவரை நம்ம எந்த படத்துலயும் பார்த்திருக்க மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கவும் ரொம்ப ஸ்மார்ட்டா செம்மையா இருக்காரு. இதுல சூப்பரா இருக்குங்க படம். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பட் தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. டிவில உட்காந்து பார்த்தா அந்த விஷுவல்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்றது, விஷுவலைஸ் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாரர் த்ரில் அது தெரியாது. இதே வந்து நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும் படம். தாராளமா நீங்க அப்ப வந்து பார்க்கலாம். அதே மாதிரி த்ரில்லர் சீன் எப்படி இருக்கும்? ஒரு பாட்டு 1 பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்காத போது நிறைய த்ரில்லர் வரும். இதுல எப்படி இருக்கு? இதுல வந்துட்டு 1 வந்துட்டு ஒரு ரூம்லயே வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது எப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. 2 வந்துட்டு வேற வேற இடத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது. அது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிராப் பண்ணி எடுத்து நம்ம இங்க இருந்து வெளியே வராங்களா இல்லையாங்கிறது தான் வந்துட்டு விஷயமா இருக்கும். அதே மாதிரி அருள்நிதி பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவர் எடுக்கிற படம் எல்லாம் சூஸ் பண்ணி ஆமா, சூஸ் பண்ண இந்த படம் நல்ல படம். கண்டிப்பா நல்ல படம் தான். 3லயும் அவரு நடிப்பாரு கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 3 வருது, எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் அந்த படத்துக்காக. 3க்கு என்ன லீட் பாக்குறீங்க? இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, இந்த செயின் எடுத்தா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத வந்து 3ல வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. சாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையா போட்டிருக்காரு. கண்டிப்பா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அது மியூசிக் தான் வந்து இந்த படத்தை ரொம்ப அதிகமா தூக்கி கொடுக்குது. இந்த மியூசிக் வந்து நீங்க டிவிலயோ வீட்லயோ உட்காந்து மொபைல்லயோ உட்காந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. தியேட்டர்ல உட்காந்து பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு அப்படி எதுவும் தெரியல. எனக்கு 2 hours போனதே தெரியல. இது இன்டர்வல் வந்ததே இன்னும் அதுக்குள்ள இன்டர்வல் வந்துருச்சு. என்னடா இன்டர்வல் போட்டீங்க, இப்படிதான் இருந்துச்சு. ஐயோ அடுத்த என்ன ஆகுது அப்படிதான் சொல்லி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 9. இல்ல ஜி, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடா போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. மத்தபடி ஆல் ஃபைன். ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு மூவி. நல்ல ஆக்டிங் ஆக்சுவலி லிட்டரலா. லைக் எப்பயுமே அவ்வளவு ஸ்கிரிப்ட் வெர்ஷன் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி அதே மாதிரி தான் இருக்கு. நல்லதா இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா பார்க்கலாம். நான் 1 தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்வலா சொல்லியிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் நல்லா போச்சு ஆக்சுவலி. நல்லா தான் இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் தான் ஃபேவரட் சொல்றேன். ஃபேமிலியே வந்து பார்க்கலாம் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு கோஸ்ட் இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல. நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். அவுட் ஆஃப் 5 வந்து நான் 3.5 கொடுப்பேன். இல்ல அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு படம் நம்ம பார்க்கும் போது சீட் எட்ஜில் உட்கார வைக்கணும். தட் இஸ் கால்ட் ஹாரர் ஃபிலிம் ஆர் வந்து கிரைம் த்ரில்லர். அதே தான் இதுவும் பண்ணிருக்கு. டிமாண்டி காலனில அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறோமோ அதே தான் டிமாண்டி 2லயும் நடந்திருக்கு. டிமாண்டி காலனி 3லயும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அதே தான் நடக்கும் நம்புறேன். 10 out of 8.5. மியூசிக் சூப்பரா இருந்திருக்கு. பட் எனக்கு வந்துட்டு ஏன் அந்த செயின் அப்படிங்கறது தெரியவே இல்லை. அதனால வந்துட்டு நான் 3க்காக வெயிட் பண்றேன். அருள்நிதி அண்ணனின் டிமாண்டி காலனி 2 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர், செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர். இந்த மாதிரி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.